இது ஒரு சின்ன டே இன் மை லைஃப் vlog தாங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு எப்படி பரபரப்பாக என் வேலையை செய்கிறேன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் முழிச்ச உடனேயே முந்தின நாள் வாங்கின நகட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததை என் பையன் எடுத்துக்கொண்டு வச்சாச்சு கிச்சனில். அதை வச்ச நேரத்தில் இருந்தே ஒரு 100 வாட்டி என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான், இதை ஃப்ரை பண்ணு, இதை ஃப்ரை பண்ணு, இதை ஃப்ரை பண்ணுன்னு. நானும் வந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு செய்யலான்னு பார்த்தா முடியலை. அப்புறம் அதை தூக்கி மறுபடியும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் படு, நான் அப்புறம் செய்து தரேன்னு சொல்லிட்டு திருப்பியும் உறங்குறதுக்கு விரட்டி விட்டுட்டேன். அதுக்கடல நான் வந்துட்டு முந்தின நாள் வந்து உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு தான். நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த தோல் இல்லாத உளுந்து ஸ்டாக் இல்லை. அதனால் இந்த தோடு உள்ள உளுந்து தான் இருந்தால் அதனால் முந்தின நாளே ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கழுவி தோடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சி செய்ய வேண்டியதான். இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்குமே வச்சுருக்கேன். இதை லைட்டாக கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு கூடால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா ஏலக்காய் கூட போட்டுக்கிடலாம். சுக்கை வெட்டும்போது கொஞ்சம் பத்திரமா தான் வெட்டணும் பார்த்துடுங்க. ஏன்னா அந்த கத்தி நம்ம கையை அப்படியே பதம் பார்த்துட்டு போயிடும். அதனால தான். அப்புறம் இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கு கூட நம்ம நிறைய தண்ணி சேர்க்கணும் பார்த்துடுங்க. உளுந்து மாவு ஏன்னா நம்ம காய்க்கும் போது நல்லா திக்காகிக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி நிறையா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூட கருப்பட்டி முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துடுங்க. நம்மளுக்கு இங்கே ஈஸியாக கருப்பட்டி கிடைக்குங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிலருக்கு கருப்பட்டி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் நான் நல்லா பொறுமையாக வேலை செய்துட்ருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் இருக்குது இது. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் காலையில் சீக்கிரமாக எழும்பி கொஞ்சம் வேலையை செய்துட்ருக்கனால தான் ரொம்ப மெதுவாக வேலை போயிட்டுருக்கு. இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 kg கேக் ஆர்டர் இருந்து அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்லாம் இருந்து அதை நினைக்கும் போதே எனக்கு அப்போவே தலை சுற்றிட்டே தான் இருந்து. ஆனால் வந்து கொஞ்சம் கடையெல்லாம் திறந்தப்புறம் தானே பொருட்களெல்லாம் வாங்கி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே சோம்பேறிங்க. முந்தின நாள் உள்ள ஆர்டரை முடிச்சுட்டு அதுக்கு கூடவே அடுத்த நாள் உள்ள ஆர்டர் வந்து ஸ்பாஞ்சு வந்து செய்து வைக்க மாட்டேன். ஏன்னா மொதல் நாளே ரொம்ப டயர்டாயிருவேன். அதுக்கெல்லாம் எங்கே இதை போட்டு செய்யறதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் மறுபடியும் ஸ்பாஞ்சு ரெடி பண்ணி வைப்பேன். அதனால் ஸ்பாஞ்சு கூட ரெடி பண்ணலை. அந்த 5 kg கேக்குக்கு நான் ஸ்பாஞ்சு கூட ரெடி பண்ணலை. அதனால் அப்படி மனசுக்குள்ளே கொஞ்சம் வந்து பக்குன்னு தான் இருந்துச்சு, எப்படா செய்வோம் அப்படின்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டியும் எடுத்துக்கிட வேண்டியதான். நம்ம ஆனால் எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த உளுந்து கஞ்சி மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க. உளுந்து அப்புறம் அது கூட வந்து அரிசி, வெந்தயம், பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி பண்ணுவோம். அதுதான் மேக்ஸிமம் பண்ணுறது. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் பையனுக்கும் சரி இந்த உளுந்து கஞ்சியும் எடுக்காது, அந்த உளுந்து கஞ்சியும் எடுக்காது. இது எனக்கு மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காலையிலேருந்து நைட்டு வரை கொடுத்தா கூட நான் குடிச்சிட்டே இருப்பேன். அதான் கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சுருக்கேன். என் பையன்கிட்ட நகட்ஸு பிறவு பொரிச்சு தரேன்னு சொன்னோம்ல, அவன் அதனால போய் ஹாலில் படுத்து கிடந்து அதுலேருந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். இதுக்கப்புறம் தாங்க ரணகலமே இருக்குது. ஹஸ்பண்ட் போய் பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாவளா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாஞ்சு செய்யறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ பிடிச்ச சோதனை தாங்க. எப்போ போதுங்கிற அளவுக்கு வேலை. கேக் ஸ்பாஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இதுகளில் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருந்தேன். பையன் ஒரே தொந்தரவு, மீன் குழம்பு வேணும்னு. இன்னொன்று என்னென்னா இந்த கேக்கில் ஃபாண்டன்ட் ஒர்க்கும் உண்டு, அதையும் செய்யணும். 2 OTGலையும் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு ஃபாண்டன்ட் ஒர்க்கையும் செய்துட்டு அதுக்கு கூட அடுத்து ப்ரௌனி பேட்டரையும் ரெடி பண்ணிவிட்டு மீன் குழம்பு சாப்பாடு வைக்கணும். எப்படி இருந்துருவே வச்சு பாருங்கள். ஒரு 2 கையை வச்சுட்டு கடன்னு செய்கிற மாதிரி இருந்துச்சு. 2 பவுலில் நான் க்ரீமே எடுத்து வச்சுருந்தேன். எதுக்குன்னா க்ரீம் வந்து வெளியே வச்ச அப்புறமே மெல்ட் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. அதனால் அதையும் எடுத்து பவுலில் வச்சுட்டு அப்புறம் மீன் குழம்பு ரெடி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சைடில் கேக்குக்கு ஐசிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் என் பையன் பார்த்திங்கன்னா கால் வலிக்கின்ட்டு ஒரே அழுவை. கால் வலிக்கு வந்து எண்ணெயை தடவி விடுன்ட்டு ஒரே அழுவை. நம்ம கேக் செய்துட்டு இருக்கும்போது அந்த எண்ணெய் கையில் பட்டுனாலும் சரியாக இருக்கும். இருந்தாலும் சமாளிக்கவே முடியல. அந்த அளவே அவனுக்கு எண்ணெயையும் போட்டு விட்டுட்டு சமையலாம் ரெடி ஆகிட்டதுக்கடல மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ ஆகிப்போச்சு. அடுத்து மறுபடியும் இதை க்ளீன் பண்ணணுமான்னு நினைக்கும் போதே போதோண்டா, கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துருடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேக்குமே முடித்து டெலிவர் கொடுத்துட்டோம். இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்துக்கிடுங்க. இது வரைக்கும் தான் எனக்கு vlog எடுக்க முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் தெம்பே இல்லை, போய் அப்படியே மட்டே ஆகிட்டேன். பாய்.